குமரி மாவட்டத்தில் உள்ள பிஎட் கல்லூரி மாணவர்களை தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு கட்டாயப்படுத்தி அனுப்புவதாக கூறி முதன்மை கல்வி அதிகாரியை 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் முற்றுகையிட்டனர். குமரி மாவட்டத்தில் தனியார் மற்றும் அரசு கல்லூரிகளில் வெளியூர் மற்றும் உள்ளூரில் இருந்து 1000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் பிஎட் படித்து வருகின்றனர். திட்டமிட்டு சில அதிகாரிகள் தொலைவில் உள்ள பள்ளிகளுக்கு பயிற்சிக்கு அனுப்புவதாகவும் இதனால் குறித்த நேரத்திற்கு பள்ளிக்கு செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் 2ஆம் ஆண்டு மாணவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து நாகர்கோவில் முதன்மை கல்வி அதிகாரிக்கு புகார் அளிக்க சென்ற 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் அலுவலக ஊழியர்கள் மாணவர்களுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர். இவ்விவகாரத்தில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளிக்கப்பட்டதை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டு மாணவர்கள் கலைந்து சென்றனர். பிஎட்ல 2 வருஷம் ஆச்சு. ஃபஸ்ட் இயர் அப்சர்வேஷன், செகண்ட் இயர் ட்ரைனிங் மாதிரி 80 டேஸ் செகண்ட் இயர், ஃபஸ்ட் இயர் 28 டேஸு. போன வருஷம் எங்களுக்கு விருப்பப்பட்ட ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டாங்க. ஆனால் இந்த வருஷம் அப்படி இல்லாமல் அவங்க ஒரு லிஸ்ட்டு ஒரு ஆர்டர் படி கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் லாங்கில் பஸ்ஸே போகாத ஏரியாவுக்குலாம் எங்களை போட்டிருக்கிறாங்க. அப்போ காலையில் சீக்கிரமே கிளம்பணும், அப்படி இல்லைன்னா லேடிஸ்க்கெலாம் கொஞ்சம் செக்யூரிட்டி இல்லாத ஒரு ஏரியாவுக்குலாம் போட்டிருக்காங்க. எங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது, மணி ரிலேட்டடாகவும் ப்ராப்ளம் இருக்குது.